6வது அத்தியாயம். இப்போ இது முடிச்சாச்சு. ருத்ரகணங்கள் எல்லாம் இதெல்லாம் பண்ணியிருக்கா. அவ பயந்து சின்ன பின்னமா இருக்கு. எல்லாம் போய் பிரம்மதேவன்கிட்ட போய் அபியர்த்தனை பண்றா. நாங்கள் வேள்வியெல்லாம் பண்ணலாம்னு நினைச்சோம், இது மாதிரிலாம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி இந்த தட்சனுடைய இதுக்காக. அப்போ பிரம்மதேவர் சொல்ற, யார் தப்பு பண்ணாலோ அது அவர்களுக்கு திரும்பி நம்ம சொல்லுவோம், வினை விதித்தவன் வினை இருப்பாங்கிற மாதிரி திரும்பி சொல்லும். நீங்க பாகத்தை ஈஸ்வரனுக்கு கொடுக்கணும், அது பண்ணாமல்ல விட்டு இல்லையா, அவரை கூப்பிடலையே. அதனால நீங்க என்ன பண்ணுங்கோ, அவருடைய காலை போய் விழுங்கோன்ற. அவர் காலை போய் விழுங்கோ. பிரசாதயத்வம் பரிசுத்த சேதசா க்ஷிப்ர பிரசாதம் பிரகிரீத் அங்கிரி பத்மம். சிவபெருமானுடைய தாமரை பத்மத்தை பிடிச்சுக்குங்கோன்னு சொல்லிட்டேன். நீங்க ஒழுங்கா பண்ணணும்னா முதல்ல போய் என்ன பண்ணணும், அவர்கிட்ட அந்த குப்பித்த கோபமா இருக்காரு, அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டார். இது பண்ணல அவ்வளவுதான், எல்லாமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டார். திருலோகமும் அழிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்ல, அவருடைய பலம் பராக்கிரமம் இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் தெரியல. அவருடைய பலத்தையும் பராக்கிரத்தையும் தெரிந்து கொண்டு அவரிடத்துல சரணாதி பண்ணுமான்னு சொல்லவே இவர்கள் எல்லாம் நேரா அங்க போறான். யாரு? பரமேஸ்வரத்துல கைலாய மலையை அடைந்தார்கள்னு சொல்லி, அந்த கைலாய மலை அவ்வளவு அழகாக்கா. ஜன்ம ஔஷதி தபோ மந்திர யோக சித்தை நரேதரைகி. கைலாயம் எப்படி இருக்கும்னு சொல்ற, ரொம்ப அழகான மூலிகைகளும் தபசும் மந்திரமும் யோகமுமாக அந்த இடம் அவ்வளவு அருமையா இருக்கான் கைலாயம். அந்த கைலாயத்தோடைய வர்ணனை தான் சொல்றா. ரொம்ப அழகான ஸ்தம்பங்கள் எல்லாம் தூண்களை எல்லாம் கொண்டு நவரத்தனங்களால் இழைக்கப்பட்டு அவ்வளவு அழகா செடி கொடிகள் இருக்கு. நல்ல பறவைகள்லாம் பூஜனம் பண்றது, அழகான அருவி, நல்ல பூத்து குலுகின்ற மலர்கள்னு அந்த வாத்தாவரணே அப்படியே அந்த என்டையர் சூழ்நிலையே அவ்வளவு நல்லா இருக்கான். பச்சை பசேன்னு ரொம்ப அழகா இருக்கான். மந்தாரமும் பாரிஜாதமும் அப்படி பூத்து குலுங்கிறதா, நறுமணம் வீசுறது, அவ்வளவு அழகான அந்த மலையில எல்லாவித ஜந்துக்களும் இருக்கு. எல்லா ஜந்துக்களும் இருக்கு. மான் இருக்கு, மிருகை இருக்கு, சாகா மிருகை இருக்கு, குரோடை மிருகேந்திரை இருக்கு, அதாவது மான்கள் இருக்கு, வானரம் இருக்கு, காட்டு பஞ்சுகள் இருக்கு, சிங்கம், கரடின்னு எல்லாமே இருக்கு. அவ்வளவு அழகான அந்த இடத்துல போய் பார்க்கறச்சே ஃபர்ஸ்ட் அலகாபுரிய பார்க்கறா. அலகானந்தான் மூலிய அலகாபுரிய பார்க்கறா. அங்க அழகான சௌகந்திக தாமரை பூ இருக்கு. இந்த சௌகந்திகம்னு பார்க்கறச்சு செல்ல கோவில்கள்ல அழகா பார்வதி தேவியின் இடத்துல சௌகந்திக புஷ்பம் வச்சுருப்பான். தாமரை கிடையாது, சௌகந்திக புஷ்பம். சில இடங்கள்ல ஆஞ்சநேயர் வச்சிருப்பார் சௌகந்திக தாமரை இல்லையா. அது ரொம்ப அழகான புஷ்பம் தாமரை பூ. அந்த சௌகந்திக மனத்தை பார்க்கறா. அவ்வளவு அழகான அந்த அலகானந்தா அனந்தாங்கிற 2 நதி ஓடுதான். அப்படி அந்த கையை அப்படி வச்சாலே சில்லுட்டு போயிடும். அப்படி ஒரு சில்லுன்னு இருக்க அந்த நதிகள். அப்படி அழகான அந்த இருப்பிடத்துல பார்த்துட்டே வரா. ஒரு இடமா பார்த்து இவர்கள் அந்த பகவான் இடத்துல பக்கத்துல போறா. நல்ல அழகா பூஜனம் பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப அழகான தடாகங்கள் இருக்கு. நல்ல பெரிய ஆலமரம் இருக்கு. 100 யோஜனை தூரம் உயரம் இருக்கு ஆலமரம். ஒரு யோஜனைனா கிட்டத்தட்ட மைல் பிளஸ்ல வரும். 100 யோஜனை பெரிய ஆலமரம் இருக்கு. அந்த மரத்தடியில அப்படியே பார்த்தாலே போருமா, நமக்கு அந்த மனசெல்லாம் ஒன்று போயிடுமா. எப்படி இருக்கும் பாருங்க கைலாயம். அதெல்லாம் சொல்றாரு அவர் அழகா. அங்க நம்ம நினைக்கிற மாதிரி இல்லையே. அந்த கல்லால மரத்தில் இருந்து கொண்டுதானே நம்ம தட்சிணாமூர்த்தியாக சனகாதி முனிவர்களுக்கு நயன தீட்சை கொடுத்துருக்க இல்லையா பகவான். அவ்வளவு அழகான ஒரு இடம். அதெல்லாம் பார்த்துட்டு அங்க அப்படி பாக்குற தியான யோகம் எல்லாம் அங்க உட்காந்தா வந்துடும். அப்படி ஒரு நல்ல அழகான அந்த கைலாயத்தை சென்று அடைந்தார்கள். அங்க பார்த்தா இவர் அப்படி அந்த தர்பையில ஆசனத்துல உட்கார்ந்துட்டு பிரம்ம தத்துவம் பண்ண அந்த இடத்தையும் பார்க்கிறா. கல்லால மரத்தில் இருந்து கொண்டு உபதேச முத்திரை அது காலை மடித்து வைத்துக் கொண்டு தட்சிணாமூர்த்தியாக இருந்த அந்த இடத்தையும் பார்க்கிறா. அப்போ இவர்களை பார்க்கறச்சு பிரம்மவாச்ச பிரம்மர் முதல்ல ஆரம்பிக்கிற என்னன்னா, ஜானே துவம் ஈஷம் விஸ்வஸ்ய ஜகத்தோ. எல்லாம் அந்த ஜகத்துக்கு நீர் தான் தலைவன் என்று ஜானே தெரியும். அதை சொல்ற, நீர் தான் இந்த பிரகிருதிக்கே தலைவனாகவும் தலைவியாகவும் இருப்பர், நீர் தான் தெரியும். சிவசக்தி ரூபமா இருக்கன்னு தெரியும். அது மட்டும் இல்ல, விஸ்வம் சிருஜசி. இந்த இடம் பாருங்க, பாகவதம் அப்படியே கொஞ்சம் வரும் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். விஸ்வத்தை படைக்கின்றி தாசியசி கிரீட்டன் நூர்ண பட்டோயக்கோ. இந்த நூர்ணம் இருக்க சிலந்தி பூச்சி எப்படி வலைய பின்னி பூச்சிகளை எல்லாம் சாப்பிட்ட அப்புறம் அந்த வலையை அப்படியே உள்ளுக்கு இழுத்துக்கிறதோ, அதே போல நீரே படைத்தும் காத்தும் அழித்து கொண்டிருக்கின்றீர்கள். சிவபுரம் வந்துட்டா அதனால்தான் சொல்றோம்.
18வது புராணம்ங்கிறச்சு இதில் எல்லாமே வரும் இல்லையா? அது வந்துட்டு அடுத்து தர்மமும் அர்த்தமா இதை காப்பாற்றி கொண்டு வர்ணாசிரம தர்மம்னு என்னன்னா நீங்கள் தான் அதை தோற்றுவித்ததே நீர் தான். கிரகஸ்தாசிர தர்மத்தில் என்ன பண்ணணும், பணப்பிரசத்தில் என்ன பண்ணணும், பிரம்மச்சரியத்தில் என்ன பண்ணணும்ன்றது நான்கு ஸ்டேஜ் தானே வர்ணாசிரம தர்மம் தானே. அதை சொல்கிறார். சொல்லிட்டு இப்படி மட்டும் இல்லை, தொம் கர்மனா மங்களானா சிவாங்கிற அந்த சப்தத்துக்கு என்ன மங்களம் தான் அர்த்தம் இல்லையா? அப்போ எல்லோருக்கும் நல்ல நல்ல கர்மங்களை செய்தவர்களுக்கு வீடு பெற்று நீரே அளிக்கின்றேன் அதையும் சொல்றார். இப்படி அவருடைய பெருமையெல்லாம் சொல்றார். எப்பவுமே கோபமா இருக்கிறச்சு நம்ம போய் எனக்கு இந்த காரியத்தை சாதிச்சுன்னு சொல்ல மாட்டோம். முதல்ல அவருக்கு உண்டான பிளஸ் எல்லாம் சொல்லுவோம். அதுக்குன்னு காரியம் ஆகணும்னு பூஜா தூக்குறது இல்லை. அவளுடைய ஸ்துதி சொல்றது என்னன்னா முகஸ்துதியா இல்லை, அவருக்கு உண்மையாகவே அவருக்கு என்ன பண்போ அதை சொல்றது. இட்ஸ் நாட் முகஸ்துதி இல்லை, அதை வர சொல்ற. சொல்லிட்டு இதெல்லாம் யஸ்மின் யதா புஷ்கர நாப மாயையா புஷ்கரன தாமரை நாபியை கொண்ட பத்மநாபனின் மாயைதானே. அவருக்கு தெரியாதது இல்லை, சிவபெருமானுக்கு தெரியாதது இல்லை. என்ன ஒரு காரியம்லாம் என்னத்துக்கு நடக்கிறது, இப்போ என்னத்துக்கு நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், இதுக்கெல்லாம் யூ வுட் ஹவ் ஆல்ரெடி டிசைடட். அவர் ஆல்ரெடி எல்லாம் பண்ணிட்டார், நம்ம உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம், அவர் எக்ஸிக்யூட் பண்றாரு, அவ்வளவுதான். அப்போ அவர் சொல்ற இப்படி பகவான் நீர் தான் எல்லாமே என்று நாம சொல்றோம். பத்மநாபனுடைய மாயை தான் இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியுது. இதெல்லாம் பவாம்ச பும்ச பரமசிய மாயா, பரமபுருஷனுடைய மாயை யாருமே வெற்றி கொள்ள முடியாது. அதனால நீங்க தய பண்ணணும். நடந்து போச்சு, பகவானுடைய மாயினால இதெல்லாம் நடந்து போச்சு. தய பண்ணணும். குருபத் வரஸ்யோத்கரணம் அதஸ்ய போ போ சார் அப்படின்னு கூப்பிடுற பிரம்மதேவன் பகவானேன்னு கூப்பிடுற சிவபெருமான. நயத்திர பாகம் தவ பாகினோ ததுகு, உங்களுடைய அவிர்பாகம் பண்ணாம அவன் பண்ணது தப்பு தான், கரெக்டு தான், இவங்க பண்ணதெல்லாம் சரி. ஆனா குயஜ்வினோ ஏன மகோ நிமியத்தை இதை முடிச்சுடணுமே, ஆரம்பிச்ச யாகத்தை முடிக்கணும் இல்லையா? இல்லாட்டி அது பெரிய பாபம். இப்ப த்விஜர்கள் உட்காந்து வேள்வி கர்மா பண்ணிட்டு இருக்கச்சு திடீர்னு அதெல்லாம் இல்லை பண்ணல அப்படின்னு எழுந்து போனீங்கன்னா அவ்வளவுதான், பிரம்மரக்ஷசு. அவதான் பிரம்மரக்ஷசா ஆயிடுறா இல்லையா அடுத்த ஜென்மா. அதனால இவர்கள் சொல்றா, இந்த தக்ஷனுக்கு நீங்க அந்த ஜீவனை கொடுத்துருவோம். தலை அறுபட்டு இருக்கான் தக்ஷன் இல்லையா, தலை இல்லாமல் முண்டமா கிடந்துட்டு இருக்கான். ஜீவதாதி எஜமானோயம், எஜமான யாரு? தக்ஷன் தானே. வேள்விக்கு எஜமானன் யாரு? தக்ஷன். அவனுக்கு பிரபத்தியை தக்ஷன், அவனை எழுப்புங்க, பிரபத்தி எழுப்புங்க, அவனுக்கு உயிரை கொடுத்து எழுப்புங்க. அது மட்டும் இல்ல, அந்த பகனுக்கு அக்ஷினி கொடுங்க, கண்ணு கொடுத்துருங்க. கண்ணால் அப்படி சைடு காமிச்சாலும் கண்ணை பிடிங்கியாச்சு, கண்ணை கொடுத்துருங்க. பிருகருக்கு அந்த மீசை கொடுத்துருங்க, பாவம் பொழிச்சு போட்டோம், மீசை வேற பிடிங்கிட்டு அவருக்கு மீசை கொடுத்துருங்க. அந்த பூஷா இருக்க தந்தத்தை கொடுத்துருங்க, அது எப்படி சாப்பிடும், அதுக்கு பல்ல கொடுத்துருங்க அப்படின்லாம் இவர் சொல்லி எல்லாருக்கும் நல்ல நன்மைகளை கொடுங்கோள் அப்படின்னு சொல்லி தேவானாம் பக்ன காத்ரானாம் மிருத்யுஜாம் சாயுதாஷ்மமின்னு எல்லாருக்கும் நன்மையை செல்லுங்கன்னு சொல்லி இந்த பாகம்னு ஒன்று இருக்கே, இந்த வேள்வியில அந்த அவைபாகத்தையும் நீரே ஏற்றுக்கொண்டு இங்க நிறைவு பண்ணணும்னு சொல்லி அபியர்த்தனை பண்றார். அதோட 6வது அத்தியாயம் முடிகிறது. हरिः ओम्. अथ 4th स्कन्धे 6ोऽध्यायः. मैत्रेय उवाच. अथ देवगणा सर्वाय रुद्रानीगैः पराजिताः शूलपट्टिशनिस्त्रिंश गदा परिगमुद्गरैः सञ्चिन्न भिन्न सर्वाङ्गाः सऋद्भिक्सभ्याभयाकुलाः स्वयंभुवे नमस्कृत्य कात्स्न्यनेनैतन्यवेतयन् उपलभ्य पुरैवैधत् भगवान् च सम्भवः नारायणश्च विश्वात्मा न कस्याध्वरमीयुतुः तदा कर्ण्यविप्राह तेजयसि कृदाकसि क्षेमाय तत्र सा भूयात् न प्रायेण बुभूषताम् अतापि यूयं कृतगिल्बिषा भवं ये बर्हिषो भागभाजं परादुः प्रसादयत्वं परिशुद्धचेतसा क्षिप्रप्रसादं प्रगृहीताङ्घ्रिपद्मम् आशासाना जीवितमत्
मत्वरस्य लोकस्य पालकुपितो न यस्मिन् तमाशु देवं प्रियया विहीनं क्षमाभयत्वं हृदि वित्तं दुरुक्तैः नाहं न यज्ञो न च योऽयमन्ये ये देहभाजो मुनयश्च तत्त्वं विदुः प्रमाणं बलवीर्ययोर्वा यस्यात्मतन्द्रस्य क उपायं विदित्सेत् स इत्थमादिश्य सुरानजस्तैः समन्वितः पितृभिः सप्रजेशैः ययौ स्वधिष्ण्या निलयं पुरद्विषः कैलासमद्रि परवरं प्रियं प्रभोः जन्मौषधि तपो मन्द्रयोगसिद्धैर्नरेतरैः ज्योष्ठं किन्नरगन्धर्वैः अप्सरोभिर्वृतं सदा नानामणिमयैः शृङ्गैः नानाधातुविचित्रितैः नानाद्रुमलतागुल्मैः नानामृगगणावृतैः नानामलप्रस्रवणैः नानाकन्धरसानुभिः रमणं विहरन्तीनां रमणैः सिद्धयोषितां मयूरकेकाभिरुतं बदान्धालिविमूर्छितं प्लावितैरक्तकण्ठानां कूजितैश्च पदत्रिणाम् आह्वयन्ते इवोत्तस्तैर्द्विजान् कामधुघैर्द्रुमैः व्रजन्तमिव मातङ्गैः घृणन्तमिव निर्जरैः मन्दारैः पारिजातैश्च सरलैश्चोपशोभितं तमालैः शालतालैश्च कोविधारसनार्जुनैः चूतैः कदम्बैर्नीपैश्च नागपुन्नागचम्पकैः पाटलाशोकबकुलैः कुन्दैः कुरभगैरभिः स्वर्णार्णशतपत्रैश्च वररेणुगजादिभिः गुब्जगैर्मल्लिकाभिश्च माधवीभिश्च मण्डितं पनसोधुम्भराश्वत्थ प्लक्षण्योग्रोदहिङ्गभिः भोर्जैरोषधिभिः पूगैः राजपूगैश्च जम्बुभिः कर्झुराधम्रादघाम्रत्यैः प्रियालमधुगेङ्कुतैः द्रुमजादिभिरन्यैश्च राजितं वेणुकीचकैः कुमुदोत्पलकल्हारा शतपत्रवनर्तिभिः नलिनीषु कलं कोजत् खगवृन्दोपशोभितं मृगैः शाखामृगैः क्रोढैः मृगैन्त्रैः वृक्षशल्यकैः गवयैः शरभैर्व्याघ्रैः रुरुभिर्महिषादिभिः कर्णान्त्रैर्कपदाश्वास्यैर्निर्जुष्टं वृकनाभिभिः गदलीकण्डसमृद्ध नलिनी पुलिनश्रियं पर्यस्तं नन्दया सद्याः स्नानपुण्यतरोदया विलोक्य भूतेशगिरिं विबुधा विस्मयं ययोः तदृशोस्तत्र ते रम्याम् अलकां नाम वै पुरीं वनं सौगन्धिकं चापि यत्र तन्नाम पङ्कजं नन्दाचालखानन्था च सरितौ बाह्यतः पुरः तीर्थपादपदाम्बोज रजसातीव पावने ययोः सुरस्त्रियः शत्र अवरोह्य स्वधिष्ण्यतः क्रीडन्ति पुंसः सिञ्चिन्त्यो विगाह्य रतिकर्षिताः ययोस्तत्स्नानविप्रश्च नवकुङ्कुमपिञ्जरं विदृशोऽपि पिबन्त्यम्ब पाययन्तो गजागजी तारहेम महारत्न विमानशतसङ्कुलां ज्योष्टां पुण्यजनस्त्रीभिर्यथा कंसदटिघनं हित्वा यक्ष्वेश्वरपुरीं वनं सौगन्धिकं च तत् द्रुमैः कामधुगैर्हृत्यं चित्रमाल्यफलच्चदैः रक्तकण्टकघानीग स्वरमण्डितषट्पथं कलहं सकुलप्रेष्ठं करदण्डजलाशयं वनकुञ्जरसंकृष्ट हरिचन्तनवायुना अधिपुण्यजनस्त्रीणां
मोहुरन्मदयन् मनः वैधूर्यकृतसोपाना वाप्य उत्पलमालिनीः प्राप्तं किं पुरुषै दृष्ट्वा त आरातदृशोर्वटम् सयोजनशतोत्सेदः पाधो न विटपायतः पर्यकृदाचलच्चायो निर्नीडस्तापवर्जितः तस्मिन् महायोगमये मुमुक्षो शरणे सुराः तादृशोः शिवमासीनं त्यक्तामर्षमिवान्तकम्। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। सनन्दनाद्यैर्महासिद्धैः शान्तैः संशान्तविग्रहम् उपास्यमानं सख्याञ्च भद्रागुह्यगरक्षसां विद्याधपो योगपतम् आसितं तमधीश्वरं चरन्तं विश्वसुहृतं वात्सल्यालोकमङ्गलम् लिङ्गं च तापसाभीष्टं भस्मदण्डजटाजिनम् अङ्गेन सन्ध्याभ्ररुचा चन्द्रलेखां च विप्रतम् उपविष्टं दर्भमय्यां भृस्यां ब्रह्म सनातनं नारदाय प्रवोचन्तं पृच्छते शृण्वतां सतां कृत्वोरौ दक्षिणे स्वव्यं पादपद्मं च जानुनी बाहुं प्रकोष्ठे अक्षमालाम् आसीनं तर्गमुद्रया तं ब्रह्मनिर्वाण समाधिमाश्रितं व्युपाश्रितं गिरिशं योगकक्षां सलोकपाला मुनयो मनूनाम् आद्यं मनुं प्राञ्जलय प्रणेमुः सथोपलभ्यागतम् आत्मयोनिं सुरासुरेशैरभिवन्दिताङ्घ्रिः उत्थाय चक्रे शिरसाभिवन्दन मर्हत्तमः कस्येतैव विष्णुः तदा परे सिद्धघना महर्षिभिर्ये वै समन्तातनुनीललोहितं नमस्कृतः प्राह शशाङ्कशेखरं कृतप्रणामं प्रहसन्निवात्मभूः ब्रह्मोवाच जाने ध्वामीशं विश्वस्य जगतो योनिबीजयोः शक्तेः शिवस्य च परं यत्तत् ब्रह्म निरन्तरं त्वमेव भगवन्येतत् शिवशक्त्योः स्वरूपयोः विश्वं सृजति भास्यसि क्रीठन्नूर्णपटो यथा त्वमेव धर्मार्थदुःखाभिपत्तये दक्षेण शूद्रेण ससर्जितात्वरं त्वयैव लोके अवसिताश्च सेतवो यान् ब्राह्मणा श्रद्धते धृतव्रताः त्वं कर्मणां मङ्गलमङ्गलानां कर्तुस्म लोकं तन्षे स्वपरं वा अमङ्गलानां च तमिश्रमुल्बनं विपर्ययकेन तदेव कस्यचित् न वै सतां त्वच्चरणार्पितात्मनां भूतेषु सर्वेषु अपि पश्यतां तव भूतानि च आत्मनि अपृथक् दिदृक्षतां प्रायेण रोषोऽपि भवेत् यदा पशुं प्रदग्ध्यः कर्मदृशो दुराशयाः परोधयनो अर्पित हृद्रुजो अनिशं परान् दुरुग्धैर्विदुधन्ति अरुन्तदाः तान् मावदि दैववदान् भवद्विदः यस्मिन् यदा पुष्करनाभमायया दुरन्तयात् स्पृष्टधिय पृथक्दृशः कुर्वन्ति तत्र हि अनुकम्पया कृपां न साधवो दैवबलात् कृते क्रमं भवांसु पुंसः परमस्य मायया दुरन्तया स्पृष्टमतिसमस्तदृक् तया हतात्मस्वनो कर्मचेतः स्वनगृहं कर्तुमिहार्हसि प्रभो कुर्वद्वरस्योद्धरणं हदस्य पोः त्वया समाप्तस्य मनो प्रजापतेः न यत्र भागं तव भागिनो तदुः कुयज्विनो येन मको निनीयते जीवदात् यजमानोऽयं प्रपद्ये दाक्षिणी भगः भृगोः श्मश्रुणीरोहन्तु भूष्णोदन्ताश पूर्ववत् देवानां भग्नगात्राणां ऋत्विजां चायुधाश्मभिः भवदानुगृहीतानाम् आशुमन्योस्त्वनातुरम् एष ते रुद्रभागोऽस्तु यदु उच्च
चिष्ठोध्वरस्य वै यज्ञस्ते रुद्रभागेन कल्पता मत्ययज्ञहन्। श्री हरे नमः, श्री हरे नमः, श्री हरे नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु महाराज।